DTGS ஜீவந்திரா பத்தா யூடியூப் சேனல்ல இப்ப சார் வந்து பேட்டி எடுக்க போறோம். சார் இப்ப நம்ம போறதெல்லாம் கரெக்டா சென பிடிச்சிட்டு இருக்கீங்களா? கண்ணெல்லாம் நல்லா இருக்குங்களா? தரமான கண்ணுக்குட்டி இருக்குங்களா? அந்த கண்ணுக்குட்டி எடுத்துக்கலாம் சார். ஓகே. இப்ப சென பிடிக்கிறது வேற எதுவும் பிரச்சனை இருக்கா சார் நம்ம இதுல? ஆனா சென போட்ட மீனே நல்லா பிடிக்குது. என்ன மாதிரி கண்ணெல்லாம் நிறைய போடு சார்? இப்ப 20 வருஷமா நம்ம இருப்போம். எத்தனை கண்ணுக்குட்டி சார் போட்டிருக்கோம்? மேக்சிமம் 10 கண்ணுக்குட்டி பக்கமா போட்டிருக்கு. இப்ப சார் சொல்றாரு 10 கண்ணுக்குட்டி பக்கமா போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க வந்து துரைன்னு சொல்லி தம்பு சாரு, இது வந்து நல்லா நமக்கு பழக்க வழக்கத்துல இருக்காரு. இவங்க மாடு இப்ப நம்ம தான் சனூசி போட்டுட்டு இருக்கோம். இவங்க கண்ணுக்குட்டியை நீங்க தாராளமா பாக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் நம்ம போட்டு உருவாக்குனதான். கண்ணுக்குட்டி எல்லாம் பாத்தீங்க அருமையா இருக்கும். இதெல்லாம் நம்ம போட்டு உருவாக்குனது தானே சார்? இதெல்லாம் நம்ம போட்டு உருவாக்குனதான். கண்ணுக்குட்டியை நீங்களே பாக்கலாம். அதே மாதிரி அப்படியே மாட்டுக்கிட்ட மட்டும் போயிருந்தீங்களே சார். இப்ப சாருடைய மாட்டை பாக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டு உருவாக்குன மாடு தான். மாடெல்லாம் பாருங்க. இதை நம்ம போட்டு உருவாக்குனது தானே சார்? நம்ம போட்டு உருவாக்குனது. உங்க கண்ணுக்குட்டியா இருந்து மாடா மாறிடுச்சு. நம்ம போட்டு உருவாக்குனது தான். நல்லா இருக்கு பாருங்க. எல்லாமே தரமா இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க சார். ஓகே. இந்த கண்ணுக்குட்டி மாடு எல்லாமே நம்ம போட்டு உருவாக்குனது தான். எல்லாமே தரமா. இந்த கண்ணுக்குட்டி நம்ம போட்டு உருவாக்குனது தான் சார். இந்த கண்ணுக்குட்டி நம்ம போட்டு நாங்க போட்டு உருவாக்குனது தான். இந்த கண்ணுக்குட்டி எல்லாமே இப்ப கண்ணுக்குட்டியா இருந்தது எல்லாமே மாடாயிடுச்சு. அந்த மாட்டுல வந்த கண்ணுக்குட்டி. ரைட். ஓகே. இப்ப DTGS ஜீவந்திரா பத்தா யூடியூப் சேனல்ல இப்ப நேரடி பேட்டி எடுத்தோம். நேரடி பேட்டியில வந்து எல்லாமே நம்ம போட்டு உருவாக்குன கண்ணுக்குட்டி இப்ப மாடு மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. இப்ப தொடர்ந்து நம்ம தான் ஊசி போட்டுருக்கோம். நீங்களும் இது மாதிரி வந்து சொன்னீங்கன்னா நாங்க யூடியூப்ல எடுத்து போறோம் சார். இது யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் சார். இது முள்ளிப்பள்ளம் வந்திருக்கோம். சார் சொல்லுங்க. துரை. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆண்டார் முள்ளிப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த துரை தம்பு அப்படின்னுங்கிறவங்க மாட்டை தான் பாத்துட்டு இருக்கீங்க. அவர் மாடு வளர்ப்புல ரொம்ப கவனம் செலுத்துவாரு. மாடு வளர்ப்புக்கு ஆள் போட்டிருந்தாலும் அவர் வந்து இந்த ஊசி போடும் போதெல்லாம் கூட இருந்து மாடு வந்து தரமான ஊசி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் தரமான ஊசி போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மாடு வந்து நல்லா குளிப்பாட்டி விடணும். தண்ணி எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சுக்க வைக்கணும் அப்படின்னுங்கிறதையும் அவர் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து பால் கறக்கும் போது மற்ற இது எல்லா நேரத்துலையும் மாட்டுக்கிட்ட வந்து இது பண்ணுவார். அவர் வந்து பயங்கரமான ஒரு செல்வந்தர் தான். எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் தம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எவ்வளோதான் செல்வந்தராக இருந்தாலும் வந்து மாடு வளர்ப்பில் வந்து கவனம் செலுத்தி மாடு வந்து சரியாக பராமரித்து சரியாக பார்த்துட்டு இருக்கிறனால அடுத்தடுத்து மாடு கண்ணு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் வந்து உயர் ரக பசுமாடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஊசி போட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பிறக்கும் கண்ணுக்குட்டி. அந்த பிறந்த கண்ணுக்குட்டியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். முன்னாடி இதிலே காமிச்சிருக்கோம், ஃபோட்டோஸ்லேயே காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லியிருப்பார் இது மாதிரி இந்த கண்ணுக்குட்டி தான் இந்த மாடாக மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் நல்ல குணமானவர். அது எவ்வளோதான் செல்வந்தரன் நம்ம சொன்னாலும் பழகிறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப பணிவாக அன்புடன், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு இதாகவும் ஒரு செல்வந்தர்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல குணமாக பழகுவார் எல்லாத்துக்கூடையும். அது சார் இப்போ நம்ம போகிறதெல்லாம் கரெக்டாக சென பிடிச்சிட்டு இருக்கீங்களா? கண்ணெல்லாம் நல்லா இருக்குங்களா? தரமான கண்ணுக்குட்டி இருக்குங்களா? சென பிடிக்கிறது வேற எதுவும் பிரச்சனை இருக்கா சார் நம்ம இதில்? ஆனால் சென போட்ட மீனே நல்லா பிடிக்குது. என்ன மாதிரி கண்ணெல்லாம் நிறையா போடு சார்? இப்ப 10 கண்ணுக்குட்டி பக்கமா போட்டிருக்கு. இப்ப சார் சொல்றாரு 10 கண்ணுக்குட்டி பக்கமா போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஜீவந்திரா பத்தா யூடியூப் சேனல்ல இப்ப நேரடி பேட்டி எடுத்தோம். நேரடி பேட்டியில வந்து எல்லாமே நம்ம போட்டு உருவாக்குன கண்ணுக்குட்டி இப்ப மாடு மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. இப்ப தொடர்ந்து நம்ம தான் ஊசி போட்டுருக்கோம். நீங்களும் இது மாதிரி வந்து சொன்னீங்கன்னா நாங்க யூடியூப்ல எடுத்து போறோம் சார். இது யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் சார்.